ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல இருந்து 7th சாப்டர் வரைக்கும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு இடிச்ச பிறகு நம்ம ஹீரோ வந்து எங்க எப்படி நீங்க வந்த அப்படின்னு நான் உன்னை எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டேன், நான் இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன், சோ நீ குளிச்சு முடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பு அப்படின்றான். அவளுடைய ஃப்ரெண்டு வெளியில நின்னுக்கிட்டு நீ யாரு எங்களை துரத்துறதுக்கு அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து நீங்க உள்ள வரும்போது கல்லுல பேர் எழுதி இருந்ததை பாக்கலையா, இது என்னுடைய வீடு, நீங்க தான் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்றான். அதுக்கு அவ வந்து ஹோ இது உங்களுடைய வீடா, நான் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு நினைச்சேன்றா. நம்ம ஹீரோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்லன்றான். தண்ணிக்குள்ள இருக்கிற பொண்ணு யாங் ப்ளீஸ் என்னுடைய ட்ரெஸ் எடுத்து கொடு நம்ம கிளம்பலாம் அப்படின்றா. அவ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏன் அவசரப்படுறீங்க, நம்ம அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஐ டோன்ட் திங்க் அவர் கெட்டவர்னு எனக்கு தோணல, நம்மள எதுவும் பண்ண மாட்டாருன்னு நம்புறேன். இட் ஜஸ்ட் அவர் ட்ரெஸ் பண்ணிருக்கிறதும் பேசுறதும் தான் வீடா இருக்கு அப்படின்றா. அதுக்கு இவ வந்து அவருக்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல, நம்ம ஏன் போய் ஷேம்லெஸ்ஸா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்றா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வருது. அவ என்ன சவுண்டுன்னு மேல பாக்குறா. ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம ரிப்போர்ட்டர் கத்துறான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்து NYCTக்கு மேல அப்பியர் ஆனா, பட் ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் எந்த ஹீரோ அவரை சேலஞ்ச் பண்ண போறாரு அப்படின்னா த ஸ்டீல் பீட்டில், நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அவனும் வந்து யா பர்ஃபெக்ட், ஆஸ் லாங் அஸ் அவனை நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம காட்டுறோமோ அவனை நான் டிஃபீட் பண்ண பிறகு எல்லார் கண்ணிலையும் நான் வந்து அன்டிஃபிட்டபிளா தெரிவேன். ரிப்போர்ட்டர் வந்து உங்க டீம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதானேன்றான். அதுக்கு அவன் வந்து அதெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறான். சும்மா ஒரு ஹீரோட்டிக் என்ட்ரன்ஸை கொடுக்குறான் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஹீரோ போஸை கொடுக்குறான். அந்த மஞ்சள் கலர் ஹேர் கொண்ட பொண்ணு வந்து நம்ம சேவ் ஆயிட்டோம் அப்படின்றா. அதுக்கு அவ பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து அவங்க கிட்ட போவாத, நல்லா உத்து பாரு, அவங்க சண்டை போட ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டீல் பீட்டில் வந்து ஒன் ஆஃப் த டாப் 10 ஹீரோ இந்த உலகத்திலேயே. அப்ப அந்த யங்மேன் யாரு, டாப் ஹீரோ வந்து அவனை சேலஞ்ச் பண்றாரு. சோ ஸ்டீல் பீட்டிலும் நம்ம ஹீரோவும் நிக்கிறாங்க. ஸ்டீல் பீட்டில் வந்து ஆஃப்டர் உன்னை நாங்க ஒரு மாசமா தேடின பிறகு இன்னைக்கு ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ அட்மிட் நீ ஸ்ட்ராங்னு நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து பிளாஸ்டிக் மேன் மத்த ஹீரோஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிருக்க. பட் என்னால உன்னோட அரகண்ட் ஆட்டிடியூட பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னால இப்போதைக்கு பறக்க முடியாது, பட் ஆஸ் லாங் அஸ் என்னோட ஆப்போனன்ட் வந்து நிலத்துல சண்டை போற வரைக்கும் என்னால வந்து அவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். மத்தவங்களை நீ கீழ் நோக்கி பார்த்தா அப்படின்னா அது உனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா முடியும் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அமைதியா இரு அப்படின்றான். ஸ்டீல் பீட்டில் வந்து ஹோ ரைட், உன்னால பறக்க முடியும்ல, நான் வந்து உனக்கு ஹெட் ஸ்டார்ட் தரேன். ஆஸ் லாங் அஸ் நீ என்ன கிரவுண்ட்ல ஃபேர் அண்ட் ஸ்கொயரா சண்டை போட ஒத்துக்கிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 அட்டாக் நீ என்ன பண்ண நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டப்புன்னு பறந்து வந்து அவன் வயித்துல ஒரு கிக்கு கொடுப்பான். தலைவன் வந்து பறந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஏன் நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்றான். அந்த பொண்ணு வந்து ஆச்சரியமா பாக்குறா, ரிப்போர்ட்டரும் வந்து ஆச்சரியமா பாக்குறான். ஸ்டீல் பீட்டில் வந்து வலி தாங்க முடியாம முட்டி போட்டுட்டு இருக்கான். அந்த மஞ்சள் கலர் ஹேர் பொண்ணு வந்து சீனியர் நீங்க பாத்தீங்களா அவன் எவ்வளவு வேகமா போனான் அப்படின்னு. இவளுடைய மனசுல ஈவன் அவன் ஸ்னீக் அட்டாக் பண்ணிருந்தாலும் அவனுடைய ஸ்பீடு அண்ட் பவர் வந்து கிளியர்லி ரேங்க் 7 ஹீரோவை சப்பாஸ் பண்ணுது. இவன் எங்கேருந்து வந்திருக்கான், ஏன் இவன்ட்ட ஸ்ட்ராங்கான சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறா. எல்லோ கலர் ஹேர் கொண்ட பொண்ணு வந்து அவன் பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆக்சுவலி அவன் ஜெயிச்சிருவான் போல அப்படின்றா. அதுக்கு இந்த பொண்ணு வந்து நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. ஆல்தான் அவனுடைய லாஸ்ட் அட்டாக் வந்து ரேங்க் 7 ஹீரோவை சப்பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டீல் பீட்டில பீட் பண்றதுக்கு இந்த பவர் போதாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல கிரவுண்ட்ல சண்டை போடும்போது நம்ம ஸ்டீல் பீட்டில் வந்து டாப் 10 காட் கிளாஸ் ஹீரோக்கே டஃப் கொடுப்பான்னு சொல்றா. ஸ்டீல் பீட்டில் வந்து இண்டீட் நீ ஸ்ட்ராங் தான், பிளாஸ்டிக் மேன் இந்த கிக்க வாங்கியிருந்தா அப்படின்னா இம்மா நேரம் ப்ராபப்ளி பேண்ட்ல ஒண்ணுக்கே போயிருப்பான். பட் இட்ஸ் a ஷேம், நான் வந்து டாப் 10 காட் கிளாஸ் ஹீரோஸ்ல ஒருத்தன். அப்ப வந்து ஸ்டீல் பீட்டிலோடைய இன்டர்னல் வைட்டல் டீம் வந்துருச்சு. அவ வந்து ஸ்டீல் பீட்டிலோடைய எல்லா ஃபங்க்ஷனும் வந்து கரண்ட்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. வெல் இப்போ நம்ம அவர்கிட்ட ஆர்மரை டிரான்ஸ்மிட் பண்ணலான்றா. ஸ்டீல் பீட்டிலும் வந்து எக்ஸலண்ட், இப்போ வந்து நான் உனக்கு என்னோட ஃபுல் பவரை ஷோ பண்றேன் லிட்டில் ஒன் அப்படின்றான். தலைவன் அவனுடைய கையை பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றான். மேலேந்து அந்த ஆர்மர் பாக்ஸ் வந்து அவன் கைக்கு வருது. அதை அவனுடைய பெல்ட்ல செட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்றான். இந்த பொண்ணு மனசுல நான் ஸ்டீல் பீட்டிலோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் சின்ன வயசா இருக்கும் போது டிவில பார்த்த ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு நான் என் கண்ணு முன்னாடி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றா. நம்ம ரிப்போர்ட்டர் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நீங்க எல்லாரும் பாக்குறீங்களா, ஸ்டீல் பீட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஆஃப்டர் 11 வருஷம் கழிச்சு இந்த லேண்டோட பெஸ்ட் ஆர்மரை ஆக்ஷன்ல பார்க்க போறோம். எனக்கு ஸ்டில் இன்னும் ஞாபகம் இருக்கு, 11 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீல் பீட்டில் வந்து அந்த ஆர்மரை போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி ஃபேமஸ் ஆனது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த யங் மேன் இன்னைக்கு அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கான். இந்த பேட்டில் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்றான். ஸ்டீல் பீட்டில் வந்து அவனோட ஆர்மரை போட்டு முடிச்சுட்டு ஐம் டன்ன்றான். அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் வந்து நம்ம ஃபைட்டை கண்டினியூ பண்ணலான்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்ரைட், சின்ஸ் நீ இவ்வளவு பிரசிஸ்டன்டா இருக்க நான் உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்றேன். அவனுடைய சாக்ரிஃபைஷியல் ஸ்வார்டை எடுக்கிறான். என்னோட பேர் வந்து யான்சன், என்னோட பாடி வந்து ஆல்மோஸ்ட் அசெண்டன்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, ப்ளீஸ் நம்ம ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்றான். ஸ்டீல் பீட்டில் வந்து குட், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஐகானிக் போஸை
கொடுத்து வா அப்படின்றான். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் வேகத்துல சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கீழே பறந்து போய் சண்டை போடுறாங்க, நெக்ஸ்ட் மேல பறந்து போய் சண்டை போடுறாங்க. ஸ்டீல் பீட்டில் வந்து சிரிச்சிட்டு நான் ஃபைனலா எனக்கு ஏத்த ஆப்போனன்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸைட் ஆனதே இல்ல அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து அவன் தலையை பிடிச்சி கீழே சொறி விடுவான். தலைவனோட பாதி உடம்பு வந்து கிரவுண்டுக்குள்ள போயிடும். ரிப்போர்ட்டர் வந்து ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் பாக்குறீங்களா, வாட் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபைட், பேட்டில் நினைச்சதை விட ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் 1000 மீட்டர்ஸ் மேல கீழே பறந்து போய் சண்டை போடுறாங்க. இது டெஃபினெட்லி கடந்த 10 வருஷத்திலே ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் பேட்டில் அப்படின்றான். நம்ம ஸ்டீல் பீட்டிலோட மனசுல வந்து இப்ப என்ன நடந்துச்சு, என்னால எதுவுமே சரியா பார்க்க முடியல, இந்த பர்சனை பாக்குறதுக்கு கிளியரா வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கான், பட் ஏன் அவனுடைய ஆரா வந்து என்ன பயமுடுத்துது, நோ நான் ஸ்டீல் பீட்டில், இந்த மேன் கைண்ட்லயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மர், யாரும் என்ன பயமுடுத்த முடியாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லெஜெண்டரி ஸ்கில்லான பிளாஸ்மா கெனானை ஆன் பண்ணிட்டு இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல் பவர்ல நம்ம ஹீரோவை பார்த்து அடிக்கிறான். அந்த கெனானோட பவர்ல அந்த இடமே வந்து மொத்தமா வெளிச்சமா மாறுது. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை வந்து சோட் ஐக்யூ ப்ரொடெக்ஷன் என்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஈஸியா பிளாக் பண்ணிடுறான். ஸ்டீல் பீட்டில் வந்து ஆச்சரியமா என்னது இந்த அட்டாக்கே நீ ஆக்சுவலி பிளாக் பண்ணிட்டியா அப்படின்னு பாக்குறான். அந்த எல்லோ கலர் பொண்ணு வந்து இதுதானே ஸ்டீல் பீட்டிலோட அல்டிமேட் அட்டாக் ஸ்கில் அப்படின்றா. இந்த பொண்ணு வந்து ஆமா மனசுக்குள்ள இந்த யங்மேன் வந்து ஸ்டீல் பீட்டில டிஃபீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அவன் அந்த பிளாஸ்மா கேனானே ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டீல் பீட்டிலுக்கு அந்த யங்மேனை டிஃபீட் பண்றதுக்கு இதை விட பவர்ஃபுல்லான ஸ்கில் எதுவும் இல்ல. ஒன்ஸ் ஸ்டீல் பீட்டில் டிஃபீட் ஆயிட்டான் அப்படின்னா இது வந்து டெஃபினெட்லி வேர்ல்டு ஃபுல்லா சென்சேஷனலா பேசப்படும் அப்படின்றா. ஸ்டீல் பீட்டில் வந்து சின்ஸ் இது இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய இன்னொரு அல்டிமேட் ஸ்கில்ல ட்ரை பண்றான். அந்த இடமே வந்து பவரால ஜொலிக்குது. எல்லாரும் அந்த பிரஷரை ஃபீல் பண்றானுங்க. அந்த எல்லோ கலர் ஏர் கொண்ட பொண்ணு வந்து அவன் என்ன பண்றதுக்கு பிளான் பண்றான். அவனுடைய டீம் மெம்பர் வந்து மேல இருந்து இது டேஞ்சரஸ், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மூவ் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அண்ட் இது வந்து அன்கண்ட்ரோலபிள் ஃபோர்ஸை எடுத்துக்கும், உங்க பாடியால இதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றா. அதுக்கு ஸ்டீல் பீட்டில் வந்து அதை ஸ்டாப் பண்ணாம இல்ல நான் இந்த அரகன்ட் பேஸ்டர்ட்டை டிஃபீட் பண்ணியே ஆகணும், அவனுக்கு வந்து இது ஹீரோஸோட உலகம் அப்படின்றத புரிய வைக்கணும், இந்த உலகத்துல ஹீரோஸ் வந்து அன்டிஃபீட்டபிள். நம்ம ரிப்போர்ட்டர் வந்து டியர் ஆடியன்ஸ் இப்போ இந்த பேட்டில் வந்து பீக்கான ஸ்டேஜை ரீச் பண்ணிருச்சு, ரெண்டு பேருமே இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறானுங்க. ஸ்டீல் பீட்டில் வந்து என்ன பண்ண போறான், அவனுடைய உடம்புல எல்லோ கலர் லைட் வந்து ரேடியேட் ஆகுது, குட் பி இது ஸ்டீல் பீட்டிலோட புது அல்டிமேட் ஸ்கில்லா இருக்குமா அப்படின்றான். அவனுடைய டீம் மெம்பர் வந்து ப்ளீஸ் பவரை எடுக்கிறத இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க, ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் கெபாசிட்டியை ரீச் பண்ணிருச்சு, ஸ்டீல் பீட்டில் உங்களுடைய கரண்ட் எபிலிட்டியால இந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க கண்ட்ரோலை லூஸ் பண்ணி விடுவீங்க அப்படின்றா. மனசுக்குள்ள நீ அந்த யங்மேனை கொல்ல போறியா அப்படின்றா. ஸ்டீல் பீட்டில் வந்து அவனுடைய பவரை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த மூவ் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, நான் இந்த மூவை ரெயின்போ மேனுக்கு எதிராக யூஸ் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதை இன்னைக்கு நான் இங்க யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, நான் வந்து உன்னை என்னுடைய டெக்ஸ்ட் சப்ஜெக்டா நினைச்சுக்கிறேன், நீ ரொம்ப கவலைப்பட தேவையில்ல, சின்ஸ் நீ வந்து பவர்ஃபுல் சோ நான் உனக்கு உயிர் பிச்சை போறேன்னு சொல்லிட்டு இந்த அல்டிமேட் ஸ்கில்லான பிளாஸ்மா ஃபேரை ஹீரோக்கு எதிராக யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் அவனுடைய ரெண்டு விரல நீட்டி ஸ்வாட் ஐக்யூ மெட்டீரியலைசேஷன் என்ற டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த பவர் வந்து அவனுடைய டெக்னிக்கை மட்டும் பிளாக் பண்ணல, ஸ்டீல் பீட்டிலோட மொத்த ஆரம்பமே சுக்குநூறா போயிடுச்சு. அந்த பவர் வந்து அவன் மேல மட்டும் படல, அவனை தாண்டி கடல் மேலயும் அடிக்குது, கடலே வந்து சீற்றமாகுது. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் அங்க நிக்கிறான், தலைவன் அங்க இல்ல. அந்த எல்லோ கலர் ஹேர் கொண்ட பொண்ணு வந்து இப்ப இங்க என்ன ஆச்சு, என்னால எதுவுமே பார்க்க முடியல அப்படின்றா. அதுக்கு அந்த பொண்ணும் நானும் எதுவும் பார்க்கல அப்படின்றா. ரிப்போர்ட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் சேம் ஷாக்ல இருக்கான். நம்ம ஹீரோ வந்து வாட் அ வீக்லிங் அப்படின்றான். அப்படியே சில கிலோமீட்டர்கள் தள்ளி நார்தர்ன் ஹெமிஸ்பியரை காட்டுறாங்க. மக்கள்லாம் சுத்தி இருந்துகிட்டு யார் இந்த பர்சன், எப்படி அவன் வானத்திலேருந்து வந்து விழுந்தான், சில பேர் அவனை பார்க்கறதுக்கு ஸ்டீல் பீட்டில் மாதிரியே இருக்குன்றானுங்க. ஒரு பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றா. பக்கத்துல இருக்கணும் ஆமா அப்படின்றான். நம்ம ஸ்டீல் பீட்டில் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து இருட்டாகுது. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மீனை எரிய விட்டு சாப்பிடறாளுங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த யங்மேனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஒரே இடத்துல ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருக்கான், அவன் எங்கேயும் நவரவும் இல்ல சாப்பிடவும் இல்ல, அவனுக்கு பசிக்காதா அப்படின்றா. ஒரு பொண்ணு வந்து அவனுக்கும் கொஞ்சம் மீனை கொடு அப்படின்றா. எல்லோ கலர் ஹேர் பொண்ணு வந்து சரின்னு சொல்லிட்டு மிஸ்டர் நீ ஒரு நாள் ஃபுல்லா இதே இடத்துலயே உட்காந்துருக்க, நீ எதுவும் சாப்பிடவும் இல்ல, இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோ வந்து எனக்கு பசிக்கல அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஹேய் நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது இல்ல அப்படின்றா. நம்ம ஹீரோ உனக்கு எப்படி தெரியும்ன்றான். அதுக்கு அவ வந்து இதை வேற கெஸ் பண்ணுமா, உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் பண்ணலாம், சோ நீ வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, பட் யாருக்குமே உன்னோட ஐடென்டிட்டி தெரியல, சோ இதுவே வந்து ப்ரூவ் பண்ணுது நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாதுன்னு, நீ எக்ஸாக்ட்லி எங்கேருந்து வர அண்ட் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து என்னோட பேர் வந்து யான்ஜின், என்னோட ஆரிஜின் வந்து நான் எக்ஸான் கான்டினென்ட்டை சேர்ந்த கல்டிவேட்டர், நான் வந்து என்னோட 6 வயசுல கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்பீக்கர் ரீச் பண்ணேன் அண்ட் 12 வயசுல பீக் ஆஃப் ஐக்யூ கல்டிவேஷன் ரேங்கை ரீச் பண்ணேன், 16 வயசுல ஸ்பிரிட் கல்டிவேஷன் ஆர்ட்டை அட்டைன் பண்ணேன், 17 வயசுல ஸ்பிரிட் ரிஃபைன்மென்ட் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நான் பிஃபோர் அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டேன், இன் லெஸ் தென் 100 வருஷத்துக்குள்ள நான் ஆல்ரெடி ரூலர் ஆஃப் ஹெவனா ஆயிட்டேன், நான் வந்து எவன்லி டிஃப்டில இருந்து கோல்டன் டிஃப்டிக்கு அட்வான்ஸ் ஆன அண்ட் தென் மெட்டா டிஃப்டிக்கு அட்வான்ஸ் ஆன, நான் மத்த கல்டிவேட்டர்ஸ் 1000 வருஷம் இல்ல ஈவன் மில்லியன் கணக்கான வருஷம்
வருஷம் அவங்களால நடக்க முடியாத பார்த்து நான் 100 வருஷத்துல அடைஞ்சேன். என்னுடைய ஓல்ட் ஏஜ்ல என்னுடைய கிளானோட லீடரான என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் நாலேஜ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ணேன். அன்டில் ஒன் டே நான் என்னோட உடம்புல ஹெவனை சென்ஸ் பண்ணேன். அப்ப எனக்கு புரிஞ்சுது என்னோட பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி நான் என்னோட ஹையஸ்ட் ரேங்கை ரீச் பண்ண போறேன், அதாவது எம்பையர் டிஃப்டி. சோ அந்த லெவலை நான் ரீச் பண்றதுக்காக என்னோட கிளான் மெம்பர்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தனியா ஐசோலேட் ஆகி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஐ நெவர் தாட் நான் நினைச்ச டைம்ல என்னால பிரேக் த்ரூவா பண்ண முடியல. while நான் கன்க்ளூஷன்ல இருக்கும்போது எனிமி ஃபோர்ஸ் வந்து என்னோட கிளானை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெஷர்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க. ஆல்சோ என்னோட கிளானையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோடைய டிசைபிள்ஸ் வந்து யாரும் பயப்படாதீங்க, ஃபார்மேஷன்ல இருங்க அப்படின்றா. இவனுங்க வந்து லீடர் நம்ம சென்டர் ஃபார்மேஷனை ப்ரோக் பண்ணிட்டோம், அவன் வந்து ஒருத்தவங்களையும் உயிரோட விடாத அப்படின்றான். சோ அன்னைக்கு நைட்டு அவனோட கிளான்ல உள்ள எல்லா டிசைபிள்ஸும் அசிங்கப்படுத்தி கொல்லப்பட்டாங்க. சில டிசைபிள்ஸோட உடம்ப கிளானோடைய கேட்ல 300 வருஷத்துக்கு மேல கட்டி போட்டானுங்க. சோ நான் என்னோட கல்டிவேஷன் முடிச்சிட்டு வெளில வந்தேன். அப்ப வந்து நான் செமி எம்பையர் டிஃப்டி தான். சோ அந்த பவரே இந்த உலகத்துல இன்வின்சிபிள் தான். நான் வந்து என்னுடைய கிளானுக்கு நடந்த நிலைமையை பார்த்தேன். என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அன்னைக்கு ஒரே ஒரு கையை மட்டும் தூக்கி ஹெவன்ஸ்ல வாழ்ற பாதி மக்களுடைய பாப்புலேஷனையே கொன்னுட்டேன். என்னோட கொடூரமான ரிவெஞ்சோட ரிசல்ட்டா ஹெவன்லி ரிலம் டிஃப்டிஸ் டீமன் கிளான் எல்லாமே ஒன்னு சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணாங்க. அவனுங்க ஓப்பனா என்ன கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணானுங்க. சோ கடைசியில என்ன வந்து டிஃப்டி கம்பைன்மெண்ட் டவர்ல வந்து அடைச்சிட்டானுங்க. அதுக்கு அவனுங்க கொடுத்த வேலை 5க்கு மேற்பட்ட ஹெவன்லி டிஃப்டி கல்டிவேட்டர்ஸ், 100க்கு மேற்பட்ட ட்ரிசண்டன்ட் டிஃப்டி கல்டிவேட்டர்ஸ் அண்ட் 1000க்கு மேற்பட்ட மெட்டா டிஃப்டி கல்டிவேட்டர்ஸ் அவங்களுடைய உயிரை விட்டானுங்க. அவனுங்க அந்த டிஃப்டி கம்பைன்மெண்ட் தவிர டைமென்ஷனல் கிராக்கை ஓபன் பண்ணி நான் திரும்ப வரவே கூடாதுன்னு என்ஷூர் பண்ணி அவனுங்க தூக்கி போட்டானுங்க. சோ நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இந்த புது உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.